வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வேப்பரைசரோட பயன்களும் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த வேப்பரைசர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம உப்பு தண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். இது தண்ணி அளவு வந்து நம்ம ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் மினிமம்னு. மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். போர் வாட்டர் எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. இந்த கேப் போட்டுங்க நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா புகை வந்து வெளியே தான் போகும். ப்ளக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ண உடனே வந்து நமக்கு இங்கே இதில் புகை வர ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ ஆவி பிடிக்கணுன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி பிடிக்கிறதுக்கு. இல்லை நமக்கு மூக்கு கிட்ட மட்டும் ஒரு இடம் மட்டும் பாயிண்ட் பண்ணி போதுன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் இந்த சின்னது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வருது, நமக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி இதை பிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பிடிக்கும்போது ஃபேஸ்லலாம் பிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே கூட நமக்கு வராது. அதே மாதிரி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். அதிக வெயிலில் சுற்றுறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும் ஃபேஸு. அவங்க ரெகுலராக ஒரு மார்னிங் அல்லது நைட் எப்போ வேணுனாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பிடிச்சிக்கலாம். அப்போ அந்த டார்க் ஷேடும் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு இந்த கோல்டு டைமில் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா சளி பிடிச்சதுன்னா தலை பாரமாக இருக்கும், கண்ணுக்கு மேலெலாம் நமக்கு ரொம்ப வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது, மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் வந்து இதில் நமக்கு நல்லாவே கிடைக்குதுங்க. நான் வந்து ரெகுலராக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன இதை யூஸ் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலோ சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு, அதே மாதிரி தான் அவங்க இது. கோல்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சும்மாவே வந்து ஆவி பிடிக்கணுங்கிறது இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து இந்த பச்சை கற்பூரம், நான் வந்து பச்சை கற்பூரம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணாதவங்க வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டனில் தொட்டுட்டு இதில் வச்சுக்கோங்க. நம்ம ஆவி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புகையில் வந்து நமக்கு நல்லா அந்த பச்சை கற்பூரத்தோட மணந்தான் வரும். நமக்கு அந்த உள்ளே வந்து சளி உள்ளே இருந்தால் கூட அதை வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடும். மூக்கடைப்பு இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. இது தலைவலிக்கு எல்லாமே வந்து நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறேன். அதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு இடத்த மட்டும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மூக்குன்னா மூக்கில் மட்டும், இல்லைன்னா தலைக்கு மட்டும்.
இது பார்த்திங்கன்னா இந்த புகை வரும்போது நம்ம நல்லா அந்த மூச்சை வந்து உள்ளே இழுத்தோம்னா இந்த பச்சை கற்பூரத்தோட மணத்தோடு நமக்கு நல்லா உள்ளே போகும்போது நம்ம கோல்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியே வர்றது நம்மளே ஃபீல் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம 2 வேளை பண்ணலாம். அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் ரிமூவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. குழந்தைகள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்கள வந்து ஒரு இந்த டைரெக்ஷனில் நிற்க வச்சு பிடிச்சாலே போதும். அவங்களுக்கு லைட்டாக இந்த புகை பட்டாலே போதும், சளியெல்லாம் இருந்தாலே நல்லா கரைஞ்சி வெளியே வரும். குழந்தைகளுக்குமே நீங்கள் அதுவும் இந்த குளிர் டைமில் ரெகுலராக யூஸ் பண்ண வைக்கலாம். இந்த ப்ராடக்டோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லிவிங் வெல் வித் டாக்டர் பெஸ்ட். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது இதிலேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணலைங்க, ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடையில் பார்த்திங்கன்னா இது 400 to 450 சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது அக்குபஞ்சர் கடையில் தான் வாங்கினேன், 150க்கு தான் வாங்கினேன். இது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கன்னா வந்து நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வந்து ஏன்னா எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த கொரோனா டைமில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நல்ல தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. போர் வாட்டர் தான் வந்து, உப்பு தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா புகை வரும். நல்ல தண்ணி யூஸ் பண்ணும்போது புகையே சுத்தமாக வராதுங்க. நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Okay.